ராஜகிரி கோட்டை, இது கிருஷ்ணகிரி கோட்டை. அது வந்து அங்கே மேலே இருக்கிறதுங்க, அந்த எதிர்மலையில் மேலே கிருஷ்ணகிரி. இது சந்திரகிரி, சந்திராயன் துர்கம், சந்திரகிரி. இதுக்கு ராஜகிரி, அதுக்கு கிருஷ்ணகிரி. மூணு மலை இது உள்ள இதில் வந்து நம்ம நெற்களஞ்சியம், கல்யாண மண்டபம் இதெல்லாம் மொத்தம் 13 கிலோமீட்டர் சுற்றுலா வந்து மேலே போனால் தான் வந்து அதாவது தர்பார் மண்டபம் மாதிரி விஷயங்கள் மேலே உள்ள இருக்கு. இது ஒரு லேண்ட்ஸ்கேப், நிறைய அந்த தர்பார்ல இருந்து நெற்களஞ்சியம், தர்பார் எல்லாமே இது உள்ளதான் இருக்கு. இதே மாதிரி செட்டப் மேலேயும் இருக்கு, இது மேலேயும் இருக்கு. கிருஷ்ணகிரி மலை ரெண்டு மலையுமே இருக்கு. அது வந்து இது மாதிரி ராஜா கோட்டை, ராணி கோட்டை நம்ம இங்கே பழக்க வழக்கத்தில் சொல்கிறாங்கண்ணே. ஆனால் முறைப்படி வரலாறு படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே நம்ம கீழே இருக்கிறது இது மேலே இருக்குது, மலைக்கு மேலே இருக்கிற ஏரியா இது கீழே. நாங்கள் அப்படி போகலாம். அந்த காடவர் கோனோட சிற்பம் இங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டது. நடுக்கல் அதில் இருக்கிறது அதுதானே அந்த அந்த வரைபடம் சிற்பம் ஹீரோ ஸ்டோன் வச்சிருக்காங்க. காடவர் கோன் வந்து அவரோட அடையாளம் அதில் இருக்கிறது. முதல்ல இந்த செஞ்சிக்கோட்டை கட்டின செஞ்சேர் காடவர் கோன் 1113-36. அதன் பிறகு ஆண்டுக்கிறாங்க. இவங்க எல்லாமே காடவர்கள் வகையாக இருக்குது சேர்ந்தவங்க. இது இங்கே நம்ம நடைபயணம் மேற்கொண்டிருக்காக இது வேண்டுதலாக கொடுக்குறோங்க. இவருக்கு வந்து இந்த தொழில் துறையில் வந்து போர்டு தவற வச்சுட்டாங்கய்யா, ஆனந்தபுரம் கட்டினாருன்னு சொல்லிட்டு. இது கட்டினது செஞ்சேர் காடவர் கோன்யா. இந்த தொழில்துறை போர்டு வந்து மாற்றணும்னு உங்ககிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. இவங்க தான் அந்த ஆண்டிருக்கிறாங்கய்யா. இங்கே அன்னமுகலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கப்பள்ளன், வாயசொல்லம், மண்ணிய மணாலன்னு கல்வெட்டே இருக்குதுங்கய்யா. இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் இங்கே இந்த சுற்றி இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே காடவராயர்கள் தான் செஞ்சேர் கோன் கட்டினாருந்தாங்க கல்வெட்டு இருக்குது. நாங்கள் ஆனந்த கோன் கட்டினது தவறாக பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க மரம், அந்த மரம் பாரு பூ இருக்கும். இது எப்படியா ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்காது? 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். எல்லாம் அங்க வந்து இது தாங்கி எவ்வளவு பெரிய மரம் அது. இவ்வளவு பெரிய மரம் அது வரைக்கும் பூ வருஷம் பார்த்தது கிடையாது. இது எல்லாமே டச்சப் பண்ணிருக்காங்களா? ஸ்கூல் படிக்கிறப்ப இங்க கூட்டு வருவாங்க. டூருக்கு மேலே ஏறி இருக்கிற அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி இங்க வருவோம். ஐயா கூட்டு வருவார் இங்க. சரிஞ்சு போச்சு எல்லாம். இதே மாதிரி ஒண்ணு மேலேயும் இருக்குல்ல, நெற்களஞ்சி. இதே மாதிரி நெற்களஞ்சியம் ஒண்ணு மேல இருக்கு. சுடுமண் வச்சு ஹாட் நேச்சுரல் ஸ்ப்ரிங்ஸ் வர மாதிரி ஹாட் வாட்டர் போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. நேச்சுரல் ஃபவுண்டன் ப்ரெஷர்லேயே வர ஃபவுண்டன், மோட்டர்லாம் இல்லாமல் அந்த தண்ணி வர ப்ரெஷர்லேயே ஃபவுண்டன் மாதிரி வெளியில் அப்போவே நிறைய ஷூட்டிங் நடக்கும் இல்லைங்க? இந்தியன் படம். நீ என்ன நடிச்சியா அதுல? சான்ஸ் கொடுக்கலையா உனக்கு? இந்த மரத்துக்கு என்ன வயசுன்னு கரெக்டா யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு.
டிஎம்டி முதல்ல ஆரம்பிங்க. 135 சிவா? இன்னொரு வருஷமா? ஏன் அடிகள் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி பண்ணிடுவீங்களா? ஹலோ 450? 450 ஏன்னா அது தனி இது தனி. ரெண்டா ஒன்னா இருந்ததுன்னா நம்ம கணக்கு பண்ணலாம். ஆமா அதான் $150 மேல இருக்கும். நடந்து இல்லை மேலே நடந்து போயிட்டு இருக்காங்க. தெரியுது. படமே நிறைய கிளைமேக்ஸ் நிறைய எடுத்தாங்க. அதான் அதுக்கப்புறம் வந்துருக்கு. பட் ஆனால் ஜிம்முக்குப்பா வெளிச்சம் இருக்கணும், நேச்சுரல் லைட்டு, ஏரு. இதில் போய் ஜிம்மு போய் எப்படி பண்ண முடியும்? அதில்
இவங்களே சும்மா வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு களஞ்சியம், ஒரு ஒன்று நெல், தானியம், இல்லாட்டி வெடி மருந்து அது மாதிரி ஏதாவது. அதனால தான் ஆயுத கிடங்கா இருந்ததுனால அதுக்கு